Hello everyone, welcome back to my channel. Now I'm Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Guys, this is just a market analysis video. This is a tip. Okay, references. Just நான் எப்படி மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறங்கிறத இதில் காமிக்கிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்னச்சுன்னா மார்னிங் இந்த ஒரு பெரிய ரெட் கேண்டில் கீழே ட்ராப் ஆச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணல. ஓகே, என்னோடய ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்துச்சு. மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நேற்று நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மார்க்கெட் சைட்வேஸ் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி மார்க்கெட் சைட்வே போயிருக்கு. ஓகே, இப்போ நான் எங்கே பை பண்ணுவேன் அப்படின்னா 20965 மேலே மார்க்கெட் போச்சுன்னா பை பண்ணுவேன். செல் எங்கே பண்ணுவேன்னா 20725 கீழே போச்சுன்னா தான் செல் பண்ணுவேன். அது வரைக்கும் என் பொசிஷன் வந்து சைட்வேஸ்லாம் இருக்க போது. மோஸ்ட் ப்ராபப்லி நாளைக்கு நான் இதில் ப்ராஃபிட் புக் பண்ணால் பண்ணிடுவேன். ஏன்னா இது ஆப்ஷன் பையிங். ஓகே, ஆப்ஷன் பையிங் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் see how this goes. பட் அது வரைக்கும் எந்த நியூ பொசிஷன்ஸுமே கிடையாது. மோஸ்ட்டாக நாளைக்கும் சைட்வே போகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இந்த லெவலில் ப்ரீஸ் பண்ணிச்சு, 26965 ப்ரீஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் பையிங்காக இருக்குது சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி சேம் மார்னிங் ஒரு பெரிய ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் பேக் டு ஜோன் வந்துருச்சு. இப்போது இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாச்சும் 46950 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுது. அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து தான் அது ரிஜெக்ஷன் வாங்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு 46895 எங்கேயாவது ட்ரேட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் ட்ரேட் பண்ணுவேன். அதாச்சும் நான் ஃபஸ்ட்டு செல் பண்ண தான் பார்ப்பேன். ஏன்னா இங்கே செல்லர்ஸ் இருக்காங்க ஸ்ட்ராங்காக, இங்கேயும் செல்லர்ஸ் இருக்காங்க. பையர்ஸ் வீக் ஆகிறது இங்கே நல்லாவே தெரியுது. ஓகே, ஸோ செல் ஒரு சின்ன அக்ரெசிவாக பண்ண மாட்டேன், சின்ன குவான்டிட்டியில் செல் பண்ணுவேன். அதாச்சும் 46835 கீழே செல் பண்ணுவேன். செல் பண்ணி ஸ்கொயர் ஆஃப் எங்கே பண்ணுவேன்னா 46486 இல்லை 85 ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே, அதுக்கு ரொம்ப அக்ரெசிவாக செல் எங்கே பண்ணுவோம் அப்படின்னா 45585 கீழே தான் அக்ரெசிவான செல் பண்ணுவோம். ஸோ திஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் நம்மளோட 3 பொசிஷனுமே இன்னும் இன்டாக்டாக இருக்குது. அதாச்சும் நம்ம 5th டிசம்பருக்கு எடுத்ததும் இன்டாக்டாக தான் இருக்குது, 6th நேற்று எடுத்ததும் இன்டாக்டாக தான் இருக்குது. இன்றைக்கி புது ஃப்ரெஷ்ஷாக இங்கே ஒரு பொசிஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, அதாச்சும் இந்த ட்ரேட் வந்துட்டு 1:6 கிட்ட போயிட்டு ரிட்டன் கீழே வந்துச்சு. அதாச்சும் 1:6 கிட்ட வரைக்கும் போயிட்டு ரிட்டன் கீழே வந்துருச்சு. அப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் ஈவினிங் கிடச்சிது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் என்ட்ரி பண்ணேன். இங்கே இதுதான் என்னோடய என்ட்ரி. அதாச்சும் இந்த ரீடெஸ்ட்டோட லோ பிரேக் ஆனோடனே நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். இப்போ ஹோல்ட் பண்ணிருக்கோம். இதில் டார்கெட் பார்த்தா $68.50 கிட்ட இருக்குது. ஓகே, எஸ்எல் என்னோடது 25 பாயிண்ட்ஸ். இதில் 25 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் க்ரூட் ஆயிலில், அதுதான் சேஃப். ஓகே, ஸோ நான் ஷார்ட் தான் பண்ணியிருக்கேன் திருப்பியும். ஸோ பேசிக்கலாக பார்த்தா 3 ட்ரேட் ஆன் க்ரூட் ஆயில். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. நான் 2025 லெவல் ப்ரீஸ் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் என்ட்ரி பண்ணுவேன். அதாச்சும் கோல்டையும் செல் பண்ணுவேன். இந்த ஹை எல்லாம் வந்துட்டு மேனிப்புலேஷன், அதாச்சும் இங்கே ஒரு மேனிப்புலேஷனாக இருக்குது பிரேக் டவுனு, இங்கே ஒரு அதாச்சும் பிரேக் அவுட்டோட மேனிப்புலேஷனாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே திருப்பி மேலே போகிற ட்ரை பண்ணலாம், இல்லை இங்கே சைட்வேஸாக இருக்கக்கூட சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை 2034 கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா செல் பண்ணுவேன். செல் பண்ணி 2011 தான் என் டார்கெட் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் கோல்டும் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போது நெகட்டிவாக தான் இருக்கேன். ஓகே, 4 hour டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம். இது ஒரு பெரிய விக். 4 hours பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப பெரிய விக். ஓகே, இங்கே செல்லிங் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ட்ரேட் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஓகே, இது வரைக்கும் கொடுத்துச்சு. ஸோ இப்போது இது சைட்வேஸ் போகிற சான்சஸ் நிறைய இருக்குது. ஒரு மூமெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட வந்துட்டு இப்போது 4 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஜி என்டர்டெயின்மெண்ட். ஓகே, ஜீல் ஒரு வேளை 278 இல்லை 279 க்ராஸ் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 252 இருக்கும். அதாச்சும் வீக்லி டைம் ஃப்ரேமில் இது ஒரு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் see நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நான் என்ட்ரு பண்ணுவேன். நெக்ஸ்ட் இஸ் வோல்டாஸ் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியாச்சு. பிரேக் பண்ணி நாளைக்கு வோல்டாஸில் 870 மேலே ஒரு ட்ரேட் கிடச்சா கண்டிப்பாக நான் என்ட்ரி பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 850 கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் வோல்டாஸ். அதாவது வோல்டாஸ் கீழே வந்துச்சு. கீழே வந்து இங்கே ஃபுல்லாக சைட்வேஸ் ஏதாச்சும் அக்யூமுலேஷன் ஆகி இப்போ பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக இது 913 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெக்ஸ்ரேல். ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. 160 மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன்.
என்னோடய ஸ்டாப் லாஸ் 150 இருக்கும். அதாச்சும் இது ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுது. வீக்லியில் பார்த்தா டபுள் டாப் மாதிரி தெரியும். இங்கே தான் அமெச்சூர் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டபுள் டாப் வந்துருச்சு அதனால் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சேஃபான ட்ரேடர்ஸ், அதாவது ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எங்கே ஷார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு கீழே தான் ஷார்ட் பண்ணுவாங்க. 130க்கு 113 112 கீழே தான் ஷார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே சைட்வேஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் டெக்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபின் கார்பரேஷன். ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபின் கார்பரேஷன் எனக்கு வந்துட்டு 1000லேருந்து 995க்குள்ளே என்ன ப்ரைஸ் கிடச்சாலும் நான் பை பண்ணுவேன். இல்லாட்டி இந்த ஹை பிரேக் பண்ணுவேன். அதாச்சும் 130 140 பிரேக் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒன்றாச்சுனா தானே பை பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தா 945 இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ மேலே போக ட்ரை பண்ணிட்டுருக்கு. லெட்ஸ் இது எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் என்ன மோட்டிவேஷனாக வைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பாய்.